இப்போ சொல்லுங்க என்னாச்சு மாவு என்னாச்சு மாவு போட்டு ஒரு 3-4 நிமிஷம் வெந்து இறக்கி வச்சிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு 3-4 நிமிஷம் வெந்துச்சு. அது இப்போ வந்து இறக்கி வச்சிருக்கோம். இப்போ காமிக்கலாம் பக்கத்தில் எப்படி இருக்கு. இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். உப்பு போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. போட்டிருக்கீங்களா? ம். இப்போ இந்த இதில் பதத்தில் இருக்குது. அம்மா வந்து மிக்ஸ் பண்றாங்க. இப்போ இந்த மாவு கொஞ்சம் அப்படி மாவாக தான் இருக்குமா? அதுதான் ரெண்டாவது தண்ணி ஊற்றி வைக்கிறது. ஓகே ஓகே. இல்லைன்னா அதான் சொல்றாங்க, அந்த பொம்பளை ஏட்ட அப்புறம் வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து குக்கர்ல வைக்க சொல்றாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது. அப்படியே கிளறவே அந்த சூட்லயே வெந்துருது. ரொம்ப டைட்டா இருக்கிற மாதிரி இருந்தா, இப்போ கிட்டத்தட்ட எனக்கு கரெக்டா இருக்கு. டைட்டா இருக்கிற மாதிரி இருந்தா பக்கத்துலயே சுடு தண்ணி வச்சுக்க வேண்டியது. நல்லா கொதிக்க வச்சு தண்ணி வச்சு ஊத்திக்கிறாங்க. வச்சுட்டு இப்படி பண்றமல்ல சாமி, இப்படி பண்ண இப்படி தட்டிக்கணும். உள்ள வெளியே தெரிக்காம மெல்ல பொறுமை. அப்ப மாவு இதுல இருக்குது பாரு. இதெல்லாம் என்ன ஓன் ப்ராடக்ட். ஆமா, நீங்களே கண்டுபிடிச்சது அதெல்லாம். ஆமா, இப்படி கிளற உனக்கு இதே இல்ல சங்கீதா, தண்ணி அளவெல்லாம் தேவையில்லை. இங்க வர கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கா, மறுபடியும் ஒரு துளி தண்ணி. இந்த மாவெல்லாம் அரைக்கும் போது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அளவு இதெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த கைப்பதம் தான். ஓகே, இப்போ நீங்க சொல்லிட்டீங்களா? அப்ப அப்படியே பார்த்து மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இவ்வளவுதான். அரிசி மாவு அரைக்கும் போது தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறோம்ல, அப்ப பாரு எப்படி வருதுன்னு பாரு. சூப்பரா வருது. இது முன்னாடி எல்லாம் துடுப்பெல்லாம் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எதுவுமே இல்ல சாமி, எதுவுமே இல்ல. வா, இதுல இருக்குது. உனக்கு சந்தேகமா இருந்தா இப்படி கொஞ்சம் கொஞ்சம் தட்டி விட்டுக்கலாம். ஒரு துளி பொருள் இல்ல. எனக்கு அதுதான் ஆச்சரியம். அப்புறம் பிடிச்சேன்னா ஒரு வருஷமாவே இப்படி செய்யுது சாமி, கையில இருக்கிற வரைக்கும். வெரி குட் ஐடியா. என்ன பண்ணல, நீ கூட அவளுக்கு ஹெல்ப் பண்ணல. நான் கூட பண்ணலாம். நல்லா தேய்ச்சு விடு. கை சரியில்லை அப்படின்னு இப்ப தெரியுதா? தெரியுது. நான் வேணா இப்ப பாஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? அந்த அளவுக்கு தேவையில்லை. இப்பவே போயிருக்குமா? எல்லாம் போயிருக்குங்களா? ஒரு துடு கண்ட பார்க்க முடியாது. சூப்பர் சூப்பர். துடு போடும்போது கூட ஆயிருக்கும். இதில் வந்து சொன்ன மாதிரி எதுவுமே இல்லை, க்ளீனாக இருக்குது. லெட்ஸ் லுக் அட் இட் வெரி க்ளோஸ்லி. அது எவ்வளோ நீட்டாக இருக்குது, அருமையாக இருக்குது, ஈஸியாக இருக்கு. உனக்கு என்ன தானியம் வேணாலும் பொடிச்சு வச்சுக்கலாம். எல்லா தானியத்திலையும் களி பண்ணிடலாம். ஏன்னா இது போய் வாங்கிட்டும் கூட வர வேண்டியதில்லை. எல்லாம் மிக்சிலையும் ஒரு கொஞ்சம் அங்கே காய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமோ? இல்லை, காய வச்சுக்கலாமா. இந்த குளிர்காலம் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும். மற்ற டைம்லேயே நம்ம நல்லா காய வச்சுக்கலாம். வெயிலெலாம் வருது இல்லை, சரியான வெயில். அந்த வெயிலே நல்ல வெயில் இருக்கும். வெளியில் பின்னாடி பேக் யார்டில் எடுத்து பேப்பரை போட்டு ரொம்ப நேரம் கூட கிடார வேண்டியதில்லை தம்பி. இவ்வளோதான். ஓகே, ரைட். பக்கத்தில் காமிப்போம். இப்போ இது முடிஞ்சு சங்கீதமா. இப்போ இது இது சாப்பிட்ற பதத்துக்கு இருக்குது. அதனால நிறைய தண்ணி தேவையில்லைங்கிறதுனால இது கொஞ்சம் லைட்டா ஃபைனல் டச் லைட்டா இப்படி ஊற்றி போதும். அவ்வளோதான். இல்லைன்னா களி இதாகி போயிடும். ரொம்ப அதிகமாக. ஆமா தங்க, இதை வந்து இன்னும் கிளீன் பண்ணி சிம்முல ஒரு 2 நிமிஷம் அது கொதி வர்றதான் நீ பார்த்தீங்கனாலே போதும். கொதி வர்ற நேரம் ஒரு 2-3 நிமிஷம் கப்புன்னு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் எடுத்து இதே மாதிரி ஒரு இன்னொரு கலர் பந்து மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே ஓகே, சரி. இப்போ சிம்மில் வைக்க போகிறோங்களா? ஆமாம் ஆமாம், சிம்மில் வைக்க போகிறேன்னா சுமாராக எவ்வளோ நேரம் வைப்பீங்க சிம்மில்? ஒரு 2 நிமிஷம், 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான். இதில் ஒரு கொதி வரும். அப்படியே மெதுவாக பபிள் மாதிரி வரும். ஓகே ஓகே, ஒரு பக்கரிங் மாதிரி ஆகும். ஓகே, இப்போ இதெல்லாம் நீ கை போடுற கஷ்டமாக இருந்தா இப்போ ஈஸியான வேலை. ஒரு நைஃப் எடுத்து, ஒரு பட்டர் நைஃப் எடுத்துக்கலாம். பட்டர் நைஃப் எடுத்து அப்படியே இப்படி தட்டு நின்று இதுல ஒன்றும் ஒட்டாது. ரைட், எல்லாம் விழுந்துரும். கையே வைக்காம பட்டர் நைஃப் வச்சு பண்ணலாம். எனக்கு ஞாபகம் இருக்கு, நீங்க ஒரிஜினலா களி கிளறும் போது கையில எண்ணெய் எடுத்துப்பீங்களா? ஏதோ எண்ணெய் எடுத்து பண்ணுவீங்கல்ல. பட் பட்டர் நைஃப்ல நீட்டா வருது பாரு. இதுல நல்ல எண்ணெயே ஊத்தி கிளறலாம். நல்ல எண்ணெய் கொஞ்சம் ஊத்தி கிளறுனா இன்னும் வலுவலுன்னு நல்லா இருக்கும். இல்ல பட் இதே நல்லா வருது, நீட்டா இருக்கு. இதே நல்லா இருக்கும். நல்ல களி எப்படி பஞ்சாட்ட இருக்கும். பஞ்சு மாதிரி வந்துருச்சாப்பா? சூப்பரா வந்துருச்சு தங்க. இப்ப இது வந்து என்ன பண்றோம், இருக்கிறதுலயே சின்ன அடுப்பு பத்த வைக்கிறோம். வச்சு சிம்மில் வச்சிடறோம். நம்ம பண்ணும்போது வருது, இதுக்குள்ள இருக்கிற தண்ணி வந்து கொதி வரும். கொதி வந்தா போதும், அப்படியே மூடி. அத ஒரு பபிள் மாதிரி பக்கர் ஆகும். ரெண்டாவது வெந்து போயிடும். ரெண்டாவது இன்னும் கொஞ்சம் வேகும். கரெக்ட். இல்ல உங்களுக்கு கஷ்டமா இருந்தா ஒரு பாத்திரத்துல எடுத்து, ரைட், அது வீடியோல ஒரு பொம்பளை சொல்லியிருந்தா அது மாதிரி
தனியாக பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அது சிரமம் இல்லையே. இல்லை இப்படியே வச்சிடலாமே. நம்மளோட சிம்மர் இந்த அடுப்பு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். மைல்டாக சின்னதாக வச்சுட்டு அதில் வச்சு இப்படி கப்புன்னு மூடிடணும். மூடிட வேண்டியது அவ்வளோதான். ஒரு 2 மினிட்ஸ் அப்புறம் 2-3 மினிட்ஸில் எடுத்துடலாம். வேர்க்கடலை சட்னிக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, வச்சுட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்கு. என்னென்ன போட்டிருக்கீங்க? வேர்க்கடலை, புளி, வரமிளகா, பச்சை மிளகா, பூண்டு, ஒரு 2-3 வெங்காயம் வந்து வணக்கி வச்சிருக்கிறேன். வெங்காயம் கடைசியில போட்டு ஒரு அமுத்து. சின்ன வெங்காயம், அப்புறம் ஃப்ரெஷ் கொத்தமல்லி. அதெல்லாம் சூப்பரா சங்கீதா பண்ணுவேன். அதான் இல்ல நீங்க உங்களோடது என்ன ஏதாவது 1-2 மாறி இருக்கா அப்படின்னு பாக்குறேன் நான். சங்கீதாவும் சூப்பரா பண்ணுவா. நீங்களும் உங்களோட இதுல நீங்க ஒரு மாதிரி பண்றீங்க. கொத்தமல்லி தழை நிறைய இருக்கிறதுனால இத்தனை போடுறேன். இல்லன்னா அளவா 2 போடுவீங்க. ரைட். ரொம்ப கிடக்குது இல்ல. சூப்பர். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அந்த இன்கிரீடியன்ஸ் போட்டு பண்ணும்போது ஒவ்வொரு மாதிரி வருது. எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுட்டா சூப்பராக இருக்கும். வெரி நைஸ். ஆல் ரைட், வி டிட் அ நைஸ் கேப்சர் அண்ட் தேங்க்யூ. பாய். களி சாப்பிட போகிறோம் நாங்கள் இப்போ. பாய் சொல்லிருக்குமா? பாய்.